நெருப்பு மூலகம் வந்து நெருப்பு மூலகம் சார்ந்த சுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா கசப்பு. இப்போ கசப்பு கூடினாலும் குறைஞ்சாலும் ரெண்டுமே நோய் தான். இப்போ எப்படி கூடுறது குறையிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா நாக்கு தான். சரிங்களா? சிலர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கசப்பு அதிகமாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, சுகர் வராமல் இருக்கும், உடம்புல கசப்பு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி பொதுவான நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப் செய்தி புத்தகங்கள் எல்லாம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை பேசிக்கிறாங்க இல்லையா, கசப்பு சாப்பிடணும், அதை வச்சுட்டு உடம்புக்கு தேவைக்கு அதிகமாக பிடிக்குதோ பிடிக்கலையோ பிடிக்காமல் கூட கசப்பு சார்ந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க. வெந்தயம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறது, இல்லை பாவக்காய் அது மாதிரி முடியாமல் கூட வேப்பலை இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து மருந்து சார்ந்த விஷயங்களை கஷாயமாக வச்சு குடிக்கிறது, இல்லை லேகியமாக செஞ்சு சாப்பிட்றது, ஏதோ ஒரு பொடியாக செஞ்சு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மருந்து பொருளாவோ இல்லை வந்து கசப்பு பிடிக்கலனா கூட சாப்பிட்ற மாதிரியான செய்வோம். இது எல்லாமே வந்து உடம்புக்கு எதிரான ஒரு விஷயம். உடம்புடைய தேவை என்ன, நாக்குடைய சுவை என்ன அப்படின்றது தெரிஞ்சு சாப்பிட்டாலே போதுமானது. இதனால தான் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விருந்து மருந்தும் 3 நாளைக்கு தான். அதாவது மருந்தா நம்ம எதை சாப்பிட்டாலும் 3 நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எப்போ சொன்னாங்க. அதாவது சித்த மருத்துவங்கள் அப்படின்ற ஒரு மரபுவழி மருத்துவங்கள் இருந்த காலங்கள்லேயே சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை தான். மருந்தா எது சாப்பிட்டாலும் அது கசப்பு தன்மையாக இருக்கும், அது சுவை இல்லை, அதோடைய தன்மை. கசப்புன்றது ஒரு தன்மையாக மாறிடும் மருந்துன்றது. அந்த மருந்து சாப்பிடும்போது அதோட சுவை வந்து இனிப்பாவோ துவர்ப்பாவோ எப்படி இருந்தாலும் அதோடைய மறைவான ஒரு சுவையாக வந்து கசப்பு தான் இருக்கும். அப்போது உடம்புக்கு மருந்தா கஷாயமாவோ இல்லை வேறு மாதிரியாவோ மருந்து அப்படிங்கிற மனநிலையோடு நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளுமே வந்து உடம்புக்கு எதிராக தான் செயல்படும். சரிங்களா? அதனால தான் திருவள்ளுவர் மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்குன்றத சொல்லியிருக்காரு. உடம்புக்கு மருந்துன்றது தேவையில்லை. ஏன்னா மருந்தோட அளவோ தன்மையோ உடம்போட தன்மை தெரியாமல் எந்த ஒரு மருந்தையும் நம்ம எடுத்துக்கும் பொழுது அது கசப்பு தன்மையை உடம்புல கூட்டும். கசப்பு தன்மை உடம்புல கூடும்போது அது நிச்சயமாக நெருப்பு மூலத்துக்கு பாதிக்கும். நெருப்பு மூலகம் பாதிக்கப்படும் போது உடம்பு சார்ந்த நிறைய தொந்தரவுகள் எதிர் விளைவுகள் நிறைய ஏற்படும். அப்படின்றதுனால தான் மருந்துன்ற ஒன்றை வந்து நாங்கள் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை. அது சாதாரண நான் வீட்டு மருத்துவமாக இருந்தால் கூட, அதாவது வீட்டு மருந்துகள் அப்படின்னா தெரியும் இல்லையா, சீரக தண்ணி குடிக்கிறது, இல்லை வந்து வெந்தயம் சாப்பிட்றது, வெந்தயம்லாம் சாப்பிட்டுட்டே வந்தால் சுகருக்கு நல்லது அப்படின்லாம் ஒரு பொதுவாக சொல்லுவோம். வெந்தயம் சாப்பிட்றது பிடிக்கும்னா உணவில் சாப்பிடுங்க, வெந்தய குழம்பு சாப்பிடலாம், அதுவுமே பிடிச்சிருந்தா மட்டும்தான் சாப்பிடணும். இது களி இருக்குது. ஸோ உணவாக வந்து நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் மருந்தாக நீங்கள் அதை எடுத்துக்கும் பொழுது காலையில் நேரங்களில் தண்ணியில் போட்டு குடிக்கிறது, இல்லை வந்து கஷாயமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி இருக்கும்போது அது தொடர்ச்சியாக சாப்பிடும். ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் உடம்பு முடியலை, வயிற்று வந்து சூடாயிடுது, இல்லை வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்குது, ஜீரண சக்தியில் ஏதாவது ஒரு நாள் வந்து அந்த சீரகம் தண்ணியை ஏதோ கொதிக்க வச்சு சாப்பிடணும். ஆனால் அது தொடர்ச்சியாக எப்போவுமே நல்லாயிருக்கும் சாப்பிடும்பொழுது அது உடம்புக்கு எதிராக. இதை தான் வந்து கசப்பு தன்மை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது நெருப்பு மூலகத்தை பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பொதுவான ஒரு கருத்தாக என்ன இருக்குது சுவையை பற்றி பார்த்தீங்கன்னா உப்பு. டாக்டருங்க எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா கிரியாட்டின் ஜாஸ்தியாக இருக்கும் உடம்புல. அதனால் வந்து உப்பு அதிகமாக சாப்பிட்டோம், ஒரு வயசுக்கு மேலே உப்பு அதிகமாக சாப்பிட்டா சிறுநீரகங்கள் தொந்தரவு ஏற்படும், சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும். அதனால் உப்பை எப்போவுமே வந்து குறைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம், பொதுவான ஒரு விஷயம். உடம்புக்கு உப்பு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது அந்த உடம்பு தான் முடிவு பண்ணும். இப்போ அந்த உடம்பு எப்படி முடிவு பண்ணி நமக்கு அறிவிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கோட சுவையில். இப்போ ஒரு சாப்பாடு செய்கிறோம், அந்த சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து உப்பு கூடுதலாக இருக்குது, நம்ம நாக்குக்கு நம்ம உப்பு கூடுதலாக இருக்குதுன்னா நம்ம உடம்புல ஆல்ரெடி உப்பு சத்து இருக்குது, அப்போ கொஞ்சம் குறைச்சி சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம். இல்லை உப்பு குறைச்சலாக இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் உப்பு சரியாக இருக்குது, நம்ம நாக்குக்கு வந்து உப்பு குறைச்சலாக தெரியுதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சத்து எடுத்துக்கணும், நம்ம உடம்புக்கு உப்பு தேவைப்படுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த நாக்கு வழியாக தான் நம்ம வந்து உப்பு சத்தை தெரிஞ்சுக்கணுமே ஒழிய, எவ்வளோ தேவைங்கிறத தெரிஞ்சுக்கணுமே ஒழிய பொதுப்படியான ஒரு விஷயமா வந்து உப்பை வந்து குறைச்சி சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். எப்போவுமே உப்பு அதிகமாகவே சாப்பிட்டே இருந்தாலும் அது தொந்தரவாக மாறும். அப்போ உடம்புல வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அந்த உடம்புக்கு வந்து மருத்துவம் தேவைப்படுது, அக்குபஞ்சர் மாதிரியான மரபொழி மருத்துவங்கள் தேவைப்படுது. அப்போ நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது அந்த உப்பு சுவை அப்படின்றது ஒரு ஒரு முறையான நெறிக்குள்ள தேவைக்கு கரெக்டாக வரும். புரியுதுங்களா? இதுதான் ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். ஒரு நாள் நமக்கு வந்து தண்ணி நார்மலாக நம்ம தாகத்துக்கு தண்ணி குடிக்கும் இல்லையா, ஒரு சில நேரங்கள் தண்ணியோட சுவையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நமக்கு சளி தொந்தரவு ஏற்பட போகுது அப்படிங்கிறத வந்து அறிவுறுத்துறதுக்காக அந்த நாட்டில் வந்து தண்ணியோட சுவையை வந்து ருசிகரமாக மாற்றும். ஸோ இதெல்லாம் உடம்புடைய கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க தண்ணியில் வந்து சுவை தெரியுது, நல்ல இனிப்பாக சுவை இருக்குது அப்படின்னா உடம்புக்கு ஏதோ ஒரு தொந்தரவுகள் வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி உடம்பை வந்து பெரியவங்கள் முன்னோர்கள் வந்து நிறைய சின்ன நுட்பமான விஷயங்களை கொண்டு அலசிருக்காங்க. அதை வச்சு என்ன வரப்பொழுது, நோய் வரப்பொழுதா, நோய் ஆரோக்கியமாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து
நீர்மூலகத்துக்கு உப்பு சுவை பற்றி நம்ம பேசிட்டோம். அப்போ நம்ம பொதுவாக இங்கே உப்பு சுவையை பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவை என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். சரிங்களா? எல்லாருக்குமான பொதுவான உப்பு சமையல் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சுவை மாறும். சரி, ஓகே. அதனால் அந்த காலத்தில் இலை போடும்போது சமையலில் உப்பை குறைச்சி போட்டாலும் இலையில வந்து உப்பு வைக்கிற பழக்கம் ஏன் வச்சுருந்தாங்க அப்படின்னா, சமையலில் உப்பு கம்மியாக போடும்பொழுது எல்லாருக்கும் எவ்வளோ தேவையாக இருக்கவங்க எடுத்துக்குவாங்க. தேவைக்கு அதிகமாக அந்த உடம்பு தேவைப்படும் பொழுது அந்த உப்பு இலையில வைக்கும்போது அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குவாங்க. இது எல்லாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடியும் நம்ம முன்னோர்களுடைய உடல் சார்ந்த அறிவியல் வந்து மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பாருங்க. பொதுவான ஒரு விஷயம் இனிப்பு. ஏன்னா இன்னைக்கு இனிப்புனால எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயதானங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இனிப்பு சுவை அப்படிங்கிறதே வந்து ஒரு பயத்தை கொடுக்கும் இல்லையா? சின்ன குழந்தைங்களை பார்த்தா இனிப்பு சாப்பிடாது, அதிகமாக சாப்பிடாத, பல்லு சொத்தையாயிடும், பூச்சி வந்துடும், நாக்கு பூச்சி வந்துடும், மோஷன் போனால் எரிச்சல் வரும், நமைச்சல் பல விஷயங்கள் பொதுவாக சொல்லணும். 40 வயசுக்கு மேலே சுகர் கம்ப்ளைண்ட் வரும்னு சொல்லிட்டு இனிப்பே கூடாமல் ஏங்கி போகிறதும். அதை விட பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு இருக்கிற பழங்களை கூட சாப்பிட்றது கிடையாது. நேச்சுரல் சுகர் அப்படின்ற அந்த இருக்கிற பழங்களை கூட நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இனிப்புன்ற பேரை கேட்டால் கூட ஒரு மாதிரி மனசுக்குள்ள பதற்றம் ஏற்படுது. இப்படியான ஒரு பதற்றத்தை வந்து உணவு சார்ந்த பதற்றத்தை கொடுத்ததே இந்த அலோபதி மருத்துவம். நம்ம அறுசுவை உணவு சாப்பிட்டவங்க தான், தினமுமே இனிப்பு எடுத்துகிட்டு இருந்தவங்க தான் நம்ம முன்னோர்கள். இன்றைக்கும் கூட வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உணவோட டெய்லி ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஏன்னா இனிப்பும் வந்து நம்ம உடம்புக்கு தேவை. இனிப்பு சத்து வந்து டைஜஷனுக்கு ரொம்ப உகந்ததான ஒரு சுவையாக வந்து இருக்குது. சரிங்களா? குஜராத்தீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சமையலில் எல்லா சமையலுமே வெல்லம் ஆட் பண்ணுற பழக்கம் இருக்குது. எந்த சாம்பார் வச்சாலும், எந்த ஒரு காய் பொரியல் எதுனாலும் சரி, அதில் ஒரு துண்டு வந்து வெல்லம் சேர்ப்பாங்க. ஏன்னா உடம்புக்கு இனிப்புன்றது தேவை. நம்ம முன்னோர்கள் அறுசுவை உணவில் தினமும் வந்து இனிப்பும் சேர்த்துருப்பாங்க. சமையலில் கல்யாண திருமண விழாக்களில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கொடுக்குறது, ஸ்வீட் வைக்கிற பழக்கம் இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிட்டு அந்த இனிப்பை சாப்பிடும்பொழுது நமக்கான ஜீரண சக்தியை வந்து அந்த இனிப்பில் வந்து இருக்கிற நீர்த்தன்மை நமக்கு வந்து ஜீரண சக்தி கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு உடல் சார்ந்த அறிவியல். சரிங்களா? சரி, இப்போ இனிப்பை பார்த்தா ஏன் பயமாக இருக்குது? இனிப்பு சாப்பிட்றது நல்லதா கேட்டேன். அதாவது நம்மளுடைய நில மூலகம் இருக்குது இல்லைங்களா, இதோடைய வளர்ச்சி என்ன சொல்கிறது, இதோடைய ப்ரொடெக்ட் பண்ணுறதோ இதோடைய இயக்கத்தை வந்து முறைப்படுத்துறதோ வந்து இனிப்பு சுவையோ துவர்ப்பு சுவை தான். சரிங்களா? இதை எப்படி இது தேவையில்லையான்றத நாக்கு தான். அது ஒரு இனிப்பு ஒருத்தர் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றாருன்னா அவருடைய தேவைக்கு தான் அவர் சாப்பிட்றாரு. புரியுதுங்களா? அவர் ஒரு கட்டம் வரைக்கும் அது அதிகம் எவ்வளோ தேவையோ அதை சாப்பிட்டு நம்ம உடலுடைய தேவை முடிஞ்சதுக்கப்புறமா, அந்த இனிப்பு சுவை முடிஞ்சதுக்கப்புறம் அவரே வந்து அதை நிறுத்துவார். இதை நீங்கள் வந்து நல்லா கவனிக்கலாம். திகட்டல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே வந்து அதுதான். எத்தனை நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டாலும் ஒரு இடத்துல திகட்டிடும் இல்லையா? அதுதான் வந்து போதும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். அப்போது நம்ம உடம்பை கவனித்தோம் அப்படின்னாலே அந்த மிகையை எடுத்துக்கிறது வந்து கண்ட்ரோல் ஆகும். நம்ம வந்து அந்த உடலை கவனிக்காமல் நம்ம பார்த்து சாப்பிட்டுட்டே இருந்தோங்கிறது வந்து அடிக்ட்டு. அது வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்துக்கிறது. சரி, ஒருவேளை இனிப்பே வந்து ரொம்ப கூடுதலாக ஏற்படுதுன்னா அதுவுமே வந்து உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் தான். மருத்துவம் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு ஒழுங்குக்கு வரும். அப்போ இனிப்பு தேவையா அப்படிங்கிறத இந்த நாக்கு தான் சொல்லும். தேவைக்கு ஏற்ற அளவுக்கு இனிப்பு சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் பழங்களில் இருக்கிற இனிப்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு. நிச்சயமாக பழங்கள் இருக்கிற இனிப்பு வந்து எடுத்துக்க வேண்டிய ஒன்று. அதுவுமே எந்த பழம் நம்ம பிடிச்சிருக்கோம், நம்ம ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை வந்து எந்த ஒரு உணவு பழக்கத்துலேயும் வந்து கொண்டு வரவே கூடாது. எது நமக்கு பிடிச்சிருக்கோம். சில பேருக்கு இனிப்பு சார்ந்த பழமே பிடிக்காது, புளிப்பு சார்ந்த பழங்கள் தான் சாப்பிடுவோம். அப்போ அவங்களுக்கு அது தேவை இருக்குது, அதனால அந்த புளிப்பு சார்ந்த பழங்கள் எடுத்துக்கிறாங்க. அதனால அவங்க அந்த மாதிரியான பழங்கள் சாப்பிட்றத தவறு. ஆனால் என்ன நமக்கு தேவையோ அந்த காய்கறிகளில் உணவு எடுத்து துவர்ப்பு